ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ரவை அப்பம் பஞ்சு போல் குண்டு குண்டாக வர இப்படி செஞ்சு பாருங்கள். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி அதே டேஸ்ட்டில் வீட்டிலே ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த ரவை அப்பத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம். குண்டு குண்டுன்னு உள்ளுக்குள்ளே பஞ்சு போல் இந்த ரவை பணியாரம் இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ரவை பணியாரம் செய்கிறதுக்காக 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். அதே கப்பில் 1/2 கப் அளவு வறுத்த ரவை எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா மிக்சிங் பவுலில் சேர்த்துடணும். அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் மாவு கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் மாவும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். எந்த கப்பில் நம்ம மாவுலேருந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முதவே அதிக தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சரியான அளவு தண்ணி சேர்க்க முடியும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிடணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஸ்வீட் அப்பம் உள்ளுக்குள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். எடுத்து ஊற்றும் போது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாவு பசைகிறதுக்கு 3/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. மீதம் 1/4 கப் அளவு தண்ணி இருக்குது. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரவையும் நல்லா ஊறிடுச்சு. இது கூட ஆப்பசோடா 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஆப்பசோடாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா ஊறி கெட்டியாக இருக்குது. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எடுக்கிற மாவுக்கு எந்தளவு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு மறுபடியும் மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு மாவை கலந்து வச்சுக்கணும். அப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கலந்து வச்சிருக்க மாவுல இருந்து 1 குழிக்கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிடணும். ரவை பணியாரம் மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் மாவுலேருந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கங்க. ரவை அப்போ நமக்கு பஞ்சு போல் குண்டு குண்டாக வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பு அனல் அதிகமாக வச்சிட்டோம்னா ரவை அப்போ சீக்கிரமாகவே கலர் மாறிடும். உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து பஞ்சு போல் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுறணும். உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை சட்டுன்னு செஞ்சிடலாம். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடணும். ரவை அப்பம் பஞ்சு போல் குண்டு குண்டுன்னு ரெடி ஆயிடுச்சு.
ஸ்நாக்குக்கு இந்த டீ கடை ரவை அப்பத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம். மீதம் இருக்க எல்லா மாவையும் பொரிச்செடுத்துக்கலாம். இந்த ரவை அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.